உணவுகளும் இல்லாத ஒரு வனாந்தரத்திலே கொண்டு போய் விட்டு வருகின்றார்கள். இருக்கிறவர்களே, இந்த இடத்திலே இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகின்ற ஒரு தன்மை, இறைவனுக்கு அதாவது குடும்பத்தின் இந்த உலகமா என்று பார்க்கின்ற பொழுது உலகம் இல்லை, உலகத்தினுடைய நேசமும் இல்லை, குடும்பத்தாருடைய உறவுடைய நேசமும் இல்லை. இறைவனுடைய கட்டளை என்று வரும் என்று சொன்னால், இறைவன் என்ற ஒரு நிலைக்கு வருவோம் என்று சொன்னால், அந்த இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் முக்கியத்துவமே தவிர குடும்பத்திற்கோ உறவுக்கோ இந்த உலகத்திற்கோ இல்லை என்பதை அரைசாட்சியவராக இப்ராஹிம் சுவாமி கூறியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அடுத்த அந்த குழந்தை வளர்கின்றது, வளர்ந்து ஆராய்கின்றது. அல்லாஹ் மீண்டும் ஒரு கட்டளை அந்த குழந்தை வளர்ந்து ஒரு உழைக்கின்ற பருவத்தை அடைகின்றது, வாலிப பருவத்தை அடைகின்றது. அல்லாஹ் ஒரு கட்டளை என்றான், காலை அவரை எண்ணி அராபில் மனானி, அவர் வருகின்றார். வந்து அந்த எங்கு பாலஸ்தீனத்தில் இருந்து அந்த இஸ்மாயில் ஸல்லல்லாஹு அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு மக்கமா நகரத்திற்கு வருகின்றார்கள். வந்து அவரை பார்த்து விட்டு அவரிடத்தை நலம் விசாரித்து விட்டு அவரிடத்தை பேசுகின்றார்கள். மகனே, நான் ஒரு கனவை கண்டேன். காலை அவரை எண்ணி அராபில் மனானி அங்கே அல்பருக்க உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் ஒரு கனவை கண்டேன். பஞ்சு மாதாத்தா, இதனை குறித்து நீ என்ன யோசிக்கின்றாய், என்ன சிந்திக்கின்றாய் எனக்கு கூறுகிறார்கள். அல்லாஹ் அந்த குழந்தை பருவத்தை, குழந்தையை இஸ்மாயில் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய தருணத்திலே ஒரு நற்செய்தியை ஒன்று கூறுவான். அந்த நற்செய்தியை கூறும்போது அல்லாஹ் என்ன சொல்வான் என்று சொன்னால், ஒரு சகிப்புத்தன்மை மிக்க ஆண் குழந்தை உனக்கு வழங்குகின்றேன் என்று சொல்கிறான். அத்தகைய ஒரு சகிப்புத்தன்மை இஸ்மாயில் ஸல்லல்லாஹு அவர்கள் இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்டு சொல்கிறார்கள். இப்ராஹிம் ஸல்லல்லாஹு சொல்கிறார், இப்படி ஒரு நனவினை நான் கண்டேன், நீ என்ன இதை பற்றி கூறுகின்றாய் என்பதை எனக்கு யோசித்து சொல்லு என்று சொல்கிறார்கள். உடனடியாக இஸ்மாயில் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், காலையா அவதிப்பல் மாற்றுமாறும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய தந்தையே, என்ன நீங்கள் என்று கேட்கிறேன். என்னுடைய தந்தையே, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று இப்ராஹிம் ஸல்லல்லாஹு தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிடுவதாக கடலில் காண்கிறார்கள். அதை தன்னுடைய பிள்ளையிடத்திலே கூறி அனுமதி கேட்கிறார்கள். அவர்களும் அவர்களை செய்கிறார்கள். இருவருமாக அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்மாயில் ஸல்லல்லாஹு மேலும் சொல்கிறார்கள், சதஜிதூனி இன்ஷா அல்லாஹ் மினஸ்ஸாபிரீன், நீங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை இந்த பொறுமையாளராக காட்டுவீர்கள் என்று. அன்புக்குரியவர்களே, என்னை பொறுமையாளராக என்று அறிக்கக்கூடிய அந்த நேரத்திலே நான் ஓடக்கூடியவனாக, அழக்கூடியவனாக, கட்டக்கூடியவனாக, கடக்கக்கூடியவனாக என்னை பார்க்க மாட்டீர்கள், அமைதியாக பொறுமையாக இருக்கக்கூடியவனாக என்னை காண்பீர்கள் என்பதாக இஸ்மாயில் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஒரு கட்டுப்படுதல், இந்த கட்டுப்படுதலை இறைவனுக்காக அவர் தன்னுடைய பிள்ளையே அதுக்கு பலியிட துணிந்த அந்த ஒரு நேரத்தை, அந்த ஒரு காரியத்தை அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்தவனாக, அல்லாஹ் அவர்கள் கடத்தி அவர்கள் கட்டிய வைத்து அறுக்க துணிகின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிமே நிறுத்துங்கள், நீங்கள் அந்த கனவை மெய்ப்பித்து விட்டீர்கள், உங்களுக்காக நான் இங்கிருந்து ஒரு ஆட்டை எடுத்துக்கிட்டேன், இந்த ஆட்டை எடுத்த அந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ஆட்டை எடுத்த அந்த காரியத்தை நிறைவேற்ற சொல்கிறான். என்று சொன்னால் எந்த அளவுக்கு இறைவன் மீது நேசம் கொண்டவர்களாக, அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக தன்னை அர்ப்பணித்தார்கள். அந்த அளவுக்கு நபி இப்ராஹிம் ஸல்லல்லாஹு வாழ்ந்திருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய நேசத்துக்காக, இறைவனுடைய கட்டளை முழுவதுமே அவர்கள் அந்த கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் நாம் இந்த படிப்பினையை நாம் நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாக தான் அல்லாஹ் அவர்களை அனைத்து மக்களுடைய வழிகாட்டு தலைவராக இருக்கின்றான். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய தோழராக அல்லாஹ் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இறைத்துவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்